சத்குரு தியானலிங்கா உருவாக்குறத பற்றி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கிறாரா? தியானலிங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சத்குரு பிளான் போட்டுகிட்டே இருந்தார். எங்கள் வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணி அது எது எப்படி இருக்கணும், அதோட அமைப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும், நான் எதேனும் கலெக்ட் பண்ணணும், நான் எதேனும் பண்ணி கொடுக்கணும் இந்த தியானலிங்கத்துக்காக. என்னால் முடிஞ்சதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அப்போ வாலண்டியரிங் பண்ணுறதுனால கிளாஸ்க்கும் போவேன் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்க்கு போகிறேன் நான். அதில் கடைசியாக கலெக்ட் பண்ண ஒரு 3500 ரூபாய் இருக்குது. என்னோடய பேக்கை இப்படியே மாட்டிட்டு போகிறேன், யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட பாவஸ்பந்தன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? பாவஸ்பந்தன ப்ரோக்ராமுக்கு நான் வந்தேன். காலில் ஒரு அடிபட்டு நடக்கவே முடியாமல் ஆச்சு. ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது, நடுவில் பிரேக் வரும் இல்லையா. அப்போது சத்குரு அந்த மேடையில் உட்காந்துருக்காரு, எல்லோரும் வெளியில் போய் சாப்பிடவோ இதுக்கோ போகிறோம். அப்போ நான் அவர்கிட்டக்கு போய் நிற்கிறேன், என் கண்ணில் தனியாக வருது. என்னம்மா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னால் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, மைண்டு ஃபுல்லாக கால்லையே இருக்குது, என் மைண்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டோன்ட் வரிம்மா, நீ திரும்பி போகிறச்சே ஒரு ஒரு சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போவ அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் எங்கள் மாமியார் ஹிமாலயாஸ் போகணுமா, பாட்டிமான்னு கூப்பிடுவாங்க அவங்கள, என்ன ஜெயந்திமான்னு கூப்பிடுவாங்க. பாட்டிமா நான் ஹிமாலயாஸ் போனால் சீதாப்பழம் விட்டுடலான் இருக்கேன், நீங்கள் என்ன விட போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயந்திமா இங்கே வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன விடட்டும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னடா இது மாமியார் மருமக பிரச்சனை பண்ணுறது. அதே மாதிரிமா என்கிட்டக்க ரொம்ப என் மேலே கேரிங்காக இருப்பார். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனால் கூட கடைசியில் படுத்து கரைச்சி அம்மா நீ சாப்பிட்டியம்மான்னு கேட்பார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட யாருமே கேட்க மாட்டாங்க இல்லைம்மா, லேடிஸ் நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம்ல. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அம்மா கேட்பாங்க. அதை தவிர்த்து நம்ம குழந்தைங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுவோம். ஆனால் கூட நம்ம சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அவர் எல்லாம் முடிச்சுட்டு மாடியில் படுக்க போகிறச்சு, அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்ட நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்பார். அந்த கேரிங் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நெகிழ்ந்து போவேனா. யாருக்குமா கிடைக்கும் இந்த பாக்கியம்? சத்குருவை பார்த்தா இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் இப்போ என் பேர் ஞாபகம் வச்சுருக்காரா அப்படிங்கிறது மட்டும். சத்குரு பக்த ராமதாஸில் ஒரு பாட்டு ஏத்தி லுபனன்னு ஒரு பாட்டு வரும். அது பாடினார்னா நிஜமாக அந்த சத்சங்கில் கண்ணுலேயும் தண்ணி வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏத்தி ருகனனு தயச்சூஷேதவோ இனவம் சோத்தம ராமா. விஜிமா சத்குரு இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? சன்க்கு நல்லா ஒன்றுமே பண்ணியிருக்கீங்களா, எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸ்ரீ ரகுநந்தன சீதாரமண ஸ்ரிதஜன போஷக ராமா காருண்யாலய பக்தவரதனினு கன்னதி கானுபுராமா. ஜென்ரலாக எல்லாரும் ஈஷா யோகா கிளாஸ் பண்ணுறப்பவே பாவஸ்பந்தனா பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நாங்கள் பல வாலண்டியர்ஸ்ட்டை கேட்டிருக்கோம், நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ உங்களோட பாவஸ்பந்தனா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பாவஸ்பந்தன ப்ரோக்ராமுக்கு நான் வந்தேன். அப்போது எனக்கு காலில் ஒரு அடிபட்டு நடக்கவே முடியாமல் ஆச்சு. எனக்கு என்னமோ எனக்கும் ஈஷாக்கும் ஒரு கால் அடி இருக்குது. இப்போ ஒரு அடிபட்டுட்டு நடக்கவே முடியல. நடக்க முடியாமலே நம்ம அப்படியே ஒரு மாதிரி லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது, நடுவில் பிரேக் வரும் இல்லையா. அப்போது சத்குரு அந்த மேடையில் உட்காந்துருக்காரு, எல்லோரும் வெளியில் போய் சாப்பிடவோ இதுக்கோ போகிறோம். அப்போ நான் அவர்கிட்டக்கு போய் நிற்கிறேன், என் கண்ணில் தனியாக வருது. என்னம்மா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னால் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, மைண்டு ஃபுல்லாக கால்லையே இருக்குது, என் மைண்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டோன்ட் வரிம்மா, நீ திரும்பி போகிறச்சே ஒரு ஒரு சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போவ அப்படின்னு சொன்னார். மைண்டில் நினச்சிட்டேன், ஆமாம் எனக்கு ஆளே நொண்டின்னு இருக்கோம், சிட்டுக்குருவி பறக்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு அந்த லாஸ்ட்டு ப்ரோக்ராம் அன்னைக்கு
நிஜமாவே உடம்பில் எந்த வித வெயிட்டும் எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு ஈஸியாக என்னோடய லக்கேஜ் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப என்ன சொல்கிறது, லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் உட்காந்துட்டு நினச்சேன், இதை தான் சத்குரு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கால்வலி இருந்துச்சு, பட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து பெருசாக பொருட்படுத்து. கால்வலி அவரே அடிபட்டுட்டு ஒரு தடவை இதோட ட்ரெயினில் போகிறாரு. நான் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். என்ன சத்குரு இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்னு இது போகும்போது ஸ்விங் போட்டுட்டு போகிறாரு. அம்மா இது உடம்பு, இது வந்து உடம்பு, இது அடிப்படும், அது அடிபட்டு அதை மறந்துடணும் அப்படின்னாரு. ஸோ அவருக்குமே அடிப்படுது இல்லை, அவர் எவ்வளோ விளையாடுறாரு, அவர் எல்லோரும் உடம்புனா அடிப்பட தானே செய்யும், அதை நம்ம அதுவும் ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டே போகணும் அப்படிங்கிறத நம்ம அவர் தான் நமக்கு சொல்லித்தராரு இல்லையா. ஸோ அந்த பாவஸ்பந்தன ப்ரோக்ராமுக்கு வந்தேன் நான் 3 நாள் இங்கே ரெசிடென்ஷியல் இது. அதுக்கப்புறம் சமயமாக்கு வந்தேன். அப்புறம் நான் ஒரே ஒரு தடவை தான் வந்து வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு பாவஸ்பந்தன ப்ரோக்ராம் இன்னொரு தடவை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ சொன்னாங்க, அப்போல்லாம் அது ஒரு தடவை தான் பண்ணலாம், நீங்கள் வேணால் வாலண்டியரிங் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது சூப்பராக என்ஜாய் பண்ணேம்மா. முதல் தடவை பண்ணினதை விட செகண்ட் டைம் வந்து எனக்கு அப்போ தான் நிஜமாகவே பாவஸ்பந்தன ப்ரோக்ராம் பண்ணின அனுபவத்தை வந்து 100% உணர்ந்தேன். அப்போ வந்து நம்ம ஒரு 80% உணர்ந்திருப்போம். இது வந்து ஃபுல்லாக 100% வந்து நான் பரிபூர்ணமாக இருந்தது. அதாவது ஊருக்கு போகும்போது அப்படியே ஹார்ட் ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, இது போகிறோம் நமக்கு, இது வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சமயமாக்கு வந்தேம்மா. சைலன்ஸ்க்கு முன்னால் எல்லாமா நம்ம என்ன பேசணுமோ, இப்போது உங்கள் மேலே ஒரு கோபமோ ஏதோ ஒரு இதுவாக பேச வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பேசிடுவோம். பட்டு சமயமா கிளாஸ்க்கெல்லாம் அப்புறமா வந்து ஒருத்தரை ஒருத்தர்கிட்ட பேசணும்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து, இது யாரையும் எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணாதே அப்படின்னு யோசித்து பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டேலண்ட்டை கொடுக்குறாரு சத்குரு. தியானலிங்கா உருவாக்குறதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கிறாரா? தியானலிங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சத்குரு பிளான் போட்டுகிட்டே இருந்தார். எங்கள் வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணி அது எது எப்படி இருக்கணும், அதோட அமைப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும், எல்லாமே அழகாக அதை டிசைன் பண்ணி ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், அவரை வரவழைச்சு அவர்கிட்டக்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதை இது பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அங்கே வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெடியான பிறகு வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லோரும் அங்கே போய் அங்கே இங்கேருந்து ஒரு வாலண்டியர் வந்து பூஜை பண்ணி இதை வந்து வண்டியில் எடுத்து ஈஷாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் தியானலிங்கம் வச்சுட்டு என்னுடைய சமயமாக முடிஞ்ச நேரம்மா. ஸோ தியானலிங்கம் வந்து அப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு சமயமா கிளாஸ் நடக்குது, முடிஞ்சிடுச்சு கிளாஸு. அன்றைக்கி க்ளோசிங் செஷன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து மேடையில் ஏறி, ஏன்னா நம்ம ஈஷாவோட வளர்ச்சிக்கு வந்து எல்லோரும் வந்து நம்ம எதையும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக போய் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நான் சொல்கிறதுமா 95-96 டைமில் ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு வேஷ்டியும் சட்டையும் போட்டிருந்தார், கையில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு மேடை ஏறினார். நான் என்னால் முடிஞ்ச ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாரு, என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து நான் ஈஷா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது வந்து கரைப்படியாத என் குழந்தை கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது நான் கரைப்படியாத என் குழந்தை கையால் கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு கவரை கொடுத்தாரு. அப்போது நம்ம வந்து நான் பெரிய சாதாரணமான ஒரு மனுஷன் தானேம்மா, நம்மலாம் வந்து இவர் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மைண்டு கணக்கு போடுது. பிரித்து பார்த்தா 1 lakh. 1 lakhங்கிறது அப்போ பெரிய அமௌண்ட்டுமா. அப்பா எப்பேற்பட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்னை நானே குட்டினேன். என்ன நீ அப்படி நினச்சிட்ட அப்படின்னு. சரி எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். அதுக்கு முன்னால் தியானலிங்கத்தில் வந்து எல்லோரும் அப்போ வேறுனா இந்த ஸ்கொயர் மாட்டும் இருக்கும், தியானலிங்கத்தில் சுற்றியில் எல்லோரும் உட்காந்து அப்பப்போ கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு போயிடணும், அப்புறம் தியானம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு தியானம் பண்ணுறேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து என் மனசில் வந்து எதனால் அந்த ஒரு நம்பர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, இன்னும் தெரியலை. நான் வந்து நினச்சிட்டேன், நான் வந்து ரொம்ப அல்பமாக நினச்சிட்டேன், நான் வந்து அந்த மாதிரி நினச்சது ரொம்ப தப்பு, என்னால் அவ்வளோலாம் கலெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு நான் எதையும் கலெக்ட் பண்ணணும், நான் எதையும் பண்ணி கொடுக்கணும் இந்த
தியானலிங்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் மனசில் வந்து 45ன்னு வந்துச்சு. எதனால் அந்த 45 வந்ததுன்னு தெரியாது. 45ன்னு வந்த உடனே நான் வந்து அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். வீட்டுக்கு போனேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து வாலண்டியரிங் பண்ணுறதுனால கிளாஸ்க்கும் போவேன் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நான். அதில் வந்து கடைசியாக கலெக்ட் பண்ண ஒரு 3500 ரூபாய் இருக்குது. என்னோடய பேக்கை வந்து இப்படியே மாட்டிட்டு போகிறேன். யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க அந்த பைசாவை. போயிட்டு ஆட்டோக்காக எடுக்கிறேன், காசு காணும். அப்புறம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஆட்டோவில் போகணும். அப்புறம் மதுரையிலா கூட வந்தாங்க. அம்மா உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு அங்கே உட்காந்து தேடி பார்க்குறேன். யாரோ அது உள்ளே நுழைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளாஸ்லேயே மனசு போகவே இல்லை. சரி உங்கள் கலெக்ஷன் எங்கே அப்படின்ன போது நான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் சேர்த்து வீட்டில் இருக்குது, நான் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணிவிட்டே வந்து மறுநாள் வந்து ஒரு ஃப்ரெண்டு எதேச்சியாக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு என்ன வாய்ஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி நல்ல எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி போச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி நான் எல்லாமே இன்றைக்கி கொடுக்கணும், இன்றைக்கோ நாளைக்கோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க ஈஷாலேருந்து, கொடுக்கணும். திடீர்னு நான் வந்து 3500 ரூபா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னபோது, ஏன்னா அப்போல்லாம் எல்லாருமே வந்து பார்த்து செலவு பண்ணுற அந்த ஒரு பொசிஷனில் தான்மா இருந்தோம். அப்போ வந்து சொன்னபோது அந்த ஃப்ரெண்டு சொன்னார், உனக்கு என்ன வேணும் இப்போது? 3500 எனக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது, நான் வரேன் அப்படின்னு வந்தார். கொடுத்துட்டு போனார். நான் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஈஷாலேருந்து கலெக்ஷனுக்காக வரலாமான்னு கேட்டாங்க. வரலாம் அப்படின்னு சொன்னேன். யூ ஓன்ட் பிலீவ்மா, அவர் ஃபுல் நான் வாங்கி எப்படி போட்டுகிட்டே இருக்கேன். அவர் கவுண்ட் பண்ணுறார் 45,000. எப்படி இருக்கும்ல, என் மனசில் தோணினா அதே நம்பர் 45,000. நான் என்னலை, அதாவது அவங்கவுங்களது வரும், அவங்களது பணம் வாங்கி போட்டுப்பேன், அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன். எப்போ வராங்களோ அதுக்கு முன்னால் கலெக்ட் பண்ணி யார் எவ்வளோ கொடுத்தாங்க அதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆட் பண்ணுறது அதுக்கெலாம் நேரம் இல்லை, அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக 45,000. தியானலிங்க கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தியானலிங்கம் உருவானதுக்கு அப்புறமா? அதாவதுமா அந்த தியானலிங்கத்தை வந்து சத்குரு வந்து சும்மா இந்த கொத்தனார் இவங்களை வச்சு கட்டுறதை விட ஈஷா வாலண்டியர்ஸாலேயே தான் அது உருவாகணும்னு ஆசைப்பட்டார். ஈஷா வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் நாளைக்குன்னு வருவாங்க. இங்கே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த செங்கல் எடுத்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஈஷா வாலண்டியர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 நாள் மட்டும் வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சர்வீஸ் பண்ணலாம். எனக்கு வந்து எந்த கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் என்ன நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஈஷா வாலண்டியர்ஸால் மட்டுமே உருவான இது. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இது எல்லாமே ஈஷா வாலண்டியர்ஸாலேயே உருவாக்கப்பட்டது. தியானம்ங்கிறது என்னன்னே தெரியாத ஒரு பாமரனுக்கு கூட இங்கே வந்து உக்காந்தா தியானத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சுரேஷ் அண்ணாக்கு எப்படி சத்குரு மேலே ஈர்ப்பு வந்தது? நம்ம கிளாஸ் பண்ணோம் இல்லைம்மா, கிளாஸ் பண்ணும்போது இதை நம்ம அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு விதமாக சர்வீஸ் பண்ணுறீங்க, அவங்க ஒரு விதமாக சர்வீஸ் பண்ணுறாங்க, அண்ணா ஒரு விதமாக சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இதை தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ எழுத்து மூலமாக சர்வீஸ் பண்ணலாம். அப்போது எழுதினாங்க. எங்கள் அக்காவும் அதே தான் பண்ணாங்க. எனக்கு வந்து எனக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதத்தில் எழுதினாங்க. குமுதத்தில் எழுதினவொடனே எனக்கு நிறையா கால்ஸ் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு சரியாயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு. அப்போ தான் என்கிட்ட சத்குரு சொன்னாங்க, நம்ம இது மாதிரி நிறைய பேர் உடம்பு சரியில்லை வந்து சேர்றேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டபோது சத்குரு சொன்னார், அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி நான் நல்லா ஆகிடுவேன், நல்லா ஆகி நல்லா நடந்து போவேன்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க ஜஸ்ட்டு வந்தாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, போனாங்க. அதனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இவங்க எல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்கம்மா. ஸோ த ஃபேமஸ் ரைட்டர்ஸ் சுரேஷ் பாலா சத்குரு மேலே இருந்த ஈடுபாட்டில் வேறு என்ன செயல்கள்லாம் அவங்க செஞ்சாங்க? பயிற்சி இன்னும் பண்ணிகிட்ருக்காங்களா?
தவறாமல் மெடிடேஷன் பண்ணுவார். எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் போகிற சமயத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அப்போவும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சரி, எங்கே போனாலும் வந்து மெடிடேஷனை விடவே மாட்டார். மெடிடேட் பண்ணிட்டு தான் மத்தியானம் சாப்பிடுவார். அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ரைட்டர்ஸ் சுபா ஈஷா யோகா பயிற்சி பண்ணதுக்கப்புறமா அவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்ல முடியுமா? ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை அவர் கிளாஸ் பண்ணிட்டு வந்தபோது அவ்வளோதான், இனிமேல் இவங்க வந்து பிராணாயாமம் மெடிடேஷன், நான் இப்போ கிளாஸ் பண்ணல இல்லையா, பிராணாயாமம் மெடிடேஷன் இது சாயந்தரம் ஒரு தடவை காலையில் ஒரு தடவை பண்ணிவிட்டு பேங்க்குக்கு போயிட்டு தான் இருக்க போகிறாங்க, இவங்களால வந்து எழுத முடியுமா என்னமோ தெரியல அப்படின்லாம் நான் நினச்சிட்டேன். அது மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் இங்கே இனிஷியேஷன் போது நான் சொன்னேன், சத்குரு அவர் தன்னோட எழுத்தை நம்பி வந்து பேங்க்கில் லோனெல்லாம் வாங்கி நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து இனிமேல் தான் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொன்னார். கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். ஜென்ரலாக வந்து சுரேஷ் பொறுத்தவரை வெரி வெரி பேலன்ஸ்டு பர்சன். அவர் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்ததில் இன்னுமே வந்து அவரோட இன்ஹிபிஷன்ஸ் உடஞ்சது. ஒரு பப்ளிக்கில் வீட்டுக்குள்ளேயே ஒரு தொடர்த்து கூட ஒரு யோஜனை பண்ணுவார், குழந்தைங்கள கட்டிப்பிடிக்க கூட யோஜனை பண்ணுவார். அப்படிப்பட்டவர் வந்து பிஎஸ்பி முடிஞ்ச உடனே வந்து உடஞ்சி போயிட்டார் அவர். நீங்களும் சுரேஷ் அண்ணாவும் சத்குரு பற்றி பேசிப்பீங்களா? என்ன பேசிப்பீங்க? அப்படி ஒன்றும் இல்லாமல் அவர் அனுபவங்கள் எல்லாம் வந்து சொல்லுவார். அவரோட பேசிட்டு வராருல்ல, அதெல்லாம் சொல்லுவார். அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இது அப்படின்னு. இன்றைக்குமே வந்து நாங்கள் ராத்திரி வந்து நாங்கள் 2 பேருமே படுக்கிறதுக்கு முன்னால் சத்குருவோட இது எதையும் யூடியூப்பில் போட்டு கேட்டுட்ருப்பேன். அவரும் வந்து கேட்டுட்டு தான் படுப்பார். அது ஒரு நாங்கள் எங்களோட இதுவாக வச்சிட்ருக்கோம்ப்பா. நைட்டு படுக்கிறச்சே கண்டிப்பாக கேட்டுட்டு மைண்டு ரிலாக்ஸ்டாக நம்ம படுக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாட்டு மேலே ஒரு ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா? எனக்கு மியூசிக் எப்போவுமே பிடிக்கும். நான் ரொம்ப கற்றுக்கல, பட் சும்மா கொஞ்சம் பாடுவேன். சத்குரு வந்து பக்த ராமதாஸில் வந்து ஒரு பாட்டு ஏத்தி லுகனன்னு ஒரு பாட்டு வரும். அது பாடினார்னா நிஜமாக அந்த சத்சங்கில் வந்து கண்ணுலேயும் தண்ணி வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த பீம்சிங் ஜோஷியோட சாங்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு அப்புறம் தான் நிறையா அறிமுகமாச்சு. வீட்டில் வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாங்ஸ் தான் நிறைய போட்டுகிட்டே இருப்போம். அந்த பாலமுரளி கிருஷ்ணாவோட பாட்டு வந்து ஏ தீருகனு దయచూషిదవో ఇనవం సోతమ రామా నాతరమా భవసాగరమీతను నలిన తలేక్షణ రామా శ్రీరఘునందన సీతారమణ శ్రితజన పోషక రామా కారుణ్యాలయ భక్తవరద నీను కన్నడి కానుపు ராமா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறீங்கக்கா. சத்குருக்கு பிடிச்ச சாப்பாடு எது? உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தால் என்ன கேட்பாங்க? கஞ்சியெல்லாம் போடுறச்சே நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இது ஆட் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து வேர்க்கடலை ஊற வச்ச வேர்க்கடலைலேருந்து நல்லா கொதி முடிகிற சமயத்தில் அதை போட்டு அது அந்த க்ரன்ச்சி இருக்கா மாதிரி. அப்புறம் பாதாம் ஒரு நாள் போடுவேன், முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதையும், கோகனட் மட்டும் ஒரு நாளைக்கு அப்படிலாம் போடுவேன். கஞ்சிலே இவ்வளோ வெரைட்டியா? எப்படிம்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாரு. அப்போது அண்ணா சொல்லுவார், சுரேஷ் அண்ணா சொல்லுவார், அவங்களாம் கிளம்பினோன்னு இனிமேல் நீ நார்மல் தானே போடுவேன், ஸோ இதுக்காக வேண்டியாவது அவங்க வந்துகிட்டே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். விஜிமா சத்குரு இவங்க 2 பேருக்கு நீங்கள் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ப்ரெசண்ட்டுன்னெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருந்தில்லம்மா, எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம், அவ்வளோதான். இது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் விஜிமா மகாசமாதி அடைஞ்ச விஷயம் நியூஸ் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? விஜிமா வந்து போனது வந்து எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க சமாதி அடிச்சிட்டாங்க அப்படியும், என்னது இது ஒன்றுமே புரியவே இல்லை. என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அதை வந்து எனக்கு சக்தியே இல்லை உடம்புல.
அப்படியே துவண்டுட்டேன் நான், எனக்கு முடியல. சத்குருவும் விஜயம்மாவும் விஜயக்காவும் சேர்ந்து வரும்பொழுது ஒரு சிவன் பார்வதி மாதிரி இருக்கும் தெரியுமா? அது அவர் நடந்து வரச்சே அவங்க மேலே கையை போட்டுட்டு வரும்பொழுது நிஜமாக வந்து சிவன் பார்வதி மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதி அப்படி ஒரு இது இருக்கும். அப்போ வந்து நான் வந்து நம்ம சாதாரண மனுஷர்கள் தானே, ஐயோ விஜயக்கா இல்லாமல் சத்குரு எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் அவங்க கூடவே தான் இருக்காங்கல்ல, இங்கேயே தானே இருக்காங்க. கொஞ்சம் ஜீரணம் பண்ணிக்க கஷ்டமாக தான் இருந்தது. சத்குருவை பார்த்தா இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? நான் எனக்கு கேட்கவே வேணாம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் இப்போ என் பேரை ஞாபகம் வச்சுருக்காரா அப்படிங்கிறது மட்டும். அது ஒன்று தான் ஆசைப்படுவேன், வேறு ஒன்றுமே ஆசைப்பட மாட்டேன். அவரை பார்த்தாலே போகிறோம் எனக்கு. மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் மறக்க மாட்டார். அவர் எப்பேற்பட்ட இதுக்கு போனாலும் யாரையுமே மறக்க மாட்டார். எந்த ஒரு என்ன சொல்கிறது, கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸை கூட மறக்க மாட்டார் அவர். பட் நேம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, நப்பாசைன்னு வச்சுக்கோங்க. என்ன அழகாக கூப்பிடுவார், ஜெயந்திமா அப்படின்னு கூப்பிடுவார். அதான் எனக்கு இன்றைக்கும் நான் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது நான் அந்த ஒரு நினைவுகளை நான் நினச்சிட்டே உக்காந்துருப்பேன். அவர் அந்த படிக்கட்டில் அங்கே நின்றுட்டு பேசுகிறது, எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமான்னு கேட்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதேனும். என் பொண்ணுக்கு பாட்டு கிளாஸ் நடக்கும். உள்ளே வந்து ரூமில் பாட்டுவாதியர் சொல்லி கொடுத்துட்ருப்பார். உள்ளே வரவர் பாடி ஏற்பட்டார், அப்படியே படியில் உட்காந்துருவார். உட்காந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் மாடிக்கு போவார். அது அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை தோசை ஒரு நாளைக்கு பண்ணினேன். அது பண்ணி அவங்களுக்கு அவருக்கு போட்டபோது, என்னம்மா பச்சை கலர்லலாம் தோசை போடுற அப்படி. இல்லை ஜெகி, இது முடக்கத்தான் கீரை தோசை, இது முட்டி வலிக்கலை. நான் முட்டி வலின்னு சொன்னேன்னு அவன்கிட்ட. நான் சொல்லுவேன் இல்லையம்மா அப்படி. இல்லை ஜெகி, வராதவங்களுக்கும் இனிமேல் வராது. கிளாஸ்க்கு முடிஞ்ச உடனே பார்த்தா கண்லேருந்து தனியாக கொட்டுது. நான் சொன்னேன், நீங்கள் 13 நாள் இருந்துட்டு போனீங்க, எனக்கு வந்து என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபோது சொன்னாங்க, அம்மா நான் எங்களை மாதிரி இருக்கவங்களாம் 13 நாள் தான் ஒரு இடத்துல இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம் இருக்குது, நீ யோசிச்சு பாரு, உன்னோட ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனே எழுதுறது, அந்த ரைட்டிங் ரூமையே அவன் எனக்காக விட்டு கொடுத்தாரு, 13 நாளே ஜாஸ்தி. ஓகே. தான் அவர் போகும்பொழுதோ இல்லைன்னா அங்கே போய் கோயம்புத்தூர் வந்தவொடனையும் அந்த லெட்டர் எழுதி போடுவார். நமக்கு அதை விட என்னம்மா வேணும்? சத்குரு உங்களுக்கு கைப்பட லெட்டர் எழுதியிருக்கிறாரா? அவரோட நான் நீங்கள் வரும்போது காட்டுறேன், 2 லெட்டர் இருக்குது எங்கிட்ட அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கோட. அப்போல்லாம் முன்னாலெல்லாம் ஆரம்பத்தில் கிளாஸ்க்கே அவர் எழுதி போடுவார் தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் போடுவார். வெரி லக்கி அக்கா. அதே மாதிரிமா என்கிட்டக்க ரொம்ப என் மேலே கேரிங்காக இருப்பார். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனால் கூட கடைசியில் படுத்து கரைச்சி, அம்மா நீ சாப்பிட்டியம்மான்னு கேட்பார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட யாருமே கேட்க மாட்டாங்க இல்லைம்மா, லேடிஸ் நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம்ல. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அம்மா கேட்பாங்க. அதை தவிர்த்து நம்ம குழந்தைங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுவோம். ஆனால் கூட நம்ம சாப்பிட்டியான்னு வந்து யாரும் கேட்க மாட்டாங்கள்ல. அவர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு மாடியில் படுக்க போகிறச்சு, அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன், நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்பார். அந்த கேரிங் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நெகிழ்ந்து போவேன். யாருக்குமா கிடைக்கும் இந்த பாக்கியம் நிஜமா? இப்போ இருக்கிறவங்கெல்லாம் யார்கிட்டையானும் நான் சொல்லலாமா கூடாதுன்னு நினைப்பேன், சொல்வேன். எப்போவாவது ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கோன்னா சில பேர்ட்ட எதேனும் கிளாஸ்க்கு போகிறப்பச்சு சொன்னேன்னா நம்புவாங்களான்னு கூட, நம்ம பாட்டு ஏதோ போய் லூஸ்மாய் வளர்கிறாங்க இந்த அம்மா, சத்குரு வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்கலாம் சொல்கிறாங்களே, நம்புவாங்களோ மாட்டாங்களோ இல்லைன்னு நானே நினச்சிப்பேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு கிடச்சதுமா, நான் வந்து எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்வேன்னு தெரியல. ஏதோ என்னோட கர்மாவை கரைக்கிறதுக்கு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னு நான் நினச்சிப்பேன். நான் நிறைவாக இருக்கேம்மா. நான் வந்து சத்குருவோடு இருந்தது, அவரோட நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டது, அதில் வந்து நான் வந்து பூரணமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு குறையுமே இல்லை, வாழ்க்கையிலே சொல்கிறேன், எந்த குறையும் இல்லை. ஏதாவது உங்களால் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? எங்கள் மாமியார் ஹிமாலயாஸ் கூட்டு போகிறச்சே, நான் வந்து சீத்தாப்பழம், அவருக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிட்றாரான்னு எனக்கு தெரியாது, அவர் கிண்டலுக்கு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. சீத்தாப்பழம் நான் எப்போவுமே இதில் வச்சுருவேன்,
ஈஷா பீப்புளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல குவாலிட்டி ஒன்று நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டிலையா இருந்தாலும் நம்ம பழங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் நல்ல பழமாக தான் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். எது சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடுமோ அதை எடுத்து சாப்பிட மாட்டோம். அவங்கக்கிட்டேயும் நான் கற்றுக்கிட்டது அது. அவங்க வந்து எது வேஸ்ட்டாக போயிடும் சீக்கிரம், அதை சீக்கிரம் காலி பண்ணணும், அதை தான் எடுப்பாங்க. சத்குருவும் அப்படி தான் எடுப்பார். அவரே பார்த்து எது ரொம்ப கணிஞ்சிருக்கோ அதை சீக்கிரம் செலவு பண்ணணுமோ அதை தான் எடுத்து சாப்பிடுவார். சீத்தாப்பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தினமுமே சீத்தாப்பழம் சீசனில் வாங்கி வைப்பேன். அவர் முதல்ல அந்த ஃப்ரூட் சாப்பிடுவார் இல்லையா, சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒரு நாள் எங்கள் மாமியார் வந்து ஹிமாலயாஸ் போகணுமா, பாட்டிமான்னு கூப்பிடுவாங்க அவங்கள, என்ன ஜெயந்திமான்னு கூப்பிடுவாங்க. பாட்டிமா நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது என்ன, நீங்கள் வந்து அங்கே வந்து கழுத மேலே ஏறி வரணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய வாக் பண்ணணும், நிறைய வாக் பண்ணி உங்கள் உடம்பை வந்து ஃபிட்டாக்கிக்கணும்னுவாங்க. எங்கள் மாமியாரும் பாவம் ரொம்ப அதை ஒரு வெரி ஒபீடியன்ட். இங்கேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க சுரேஷ்ட, 8 கிலோமீட்டர் ஆகிடும் இல்லைடா இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேனா அப்படின்னு. ஸோ சின்சியராக பண்ணுவாங்க. அது மாதிரி நான் வந்து ஹிமாலயாஸ் போனால் சீத்தாப்பழம் விட்டுறலான் இருக்கேன், நீங்கள் என்ன விட போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி இதாகிடும். அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயந்திமா இங்கே வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன விடட்டும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னடா இது மாமியார் மருமக பிரச்சனை பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாரு நான் என்ன பிரச்சனையும் தீர்த்துறேன், இது மாமியார் மருமக பிரச்சனையை மாத்திரம் தீர்க்க முடியலையம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு சத்குரு சொல்லுவாரே, கேட்டதில்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறேன், இந்த மாமியார் மருமக பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல அப்படிம்பார். அப்போ வந்து சொன்னார், வந்து நான் மனசில் நினச்சிட்டேன் வம்பு பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லுமா என்ன விட சொல்லலாம் பாட்டிமாவை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்க கொஞ்சம் மடி ஆச்சாரெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. நான் சொன்னேன் வேறு ஒன்றும் விட வேணாம் ஜெகி, அவங்க வந்து மடி ஆச்சாரெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்களோட ஹிமாலயாஸ் போன அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல சங்கர், அவங்களாம் போனாங்க. சங்கர் வந்து திரும்பி வந்த உடனே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, வீட்டுக்கு கூட இன்னும் போகல. அக்கா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, ஊரில் இருக்கீங்களான்னு. அம்மாப்பா ஊரில் தான் இருக்கேன், நான் வந்து அப்படியே லக்கேஜை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு அப்படியே வரேங்க்கா, உங்களை பார்க்கணும் அப்படின்னு. சொல்லுப்பா, சரி வாப்பா. வந்த உடனேயே அக்கா நில்லுங்கக்கா அப்படின்னு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். ஏய் என்ன சங்கர், நீ உனக்கு நான் பண்ணணும், நீ என்ன ஹிமாலயாஸ்லாம் போயிட்டு வந்திருக்க. இல்லைக்கா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் அங்கே வந்து அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது என்னத்துக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாட்ட தனியாக அந்த ரிவரில் இது பண்ணிகிட்ருக்காச்சே கூப்பிட்டு, இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வேண்டாம்மா விட்டுடுங்க, என்ன இங்கே வந்துட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்க்கான்னு கேட்டார். ஸோ எங்கள் மாமியார் அங்கேருந்து வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீ குளிக்க கூட வேணாம்மா, சமைச்சிரு, பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. 1995 காலத்தில் நீங்கள் ஆஷ்ரமுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ ஆஷ்ரம் இருந்ததான்னு கூட தெரியல. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? அப்போ வந்துமா அந்த ட்ரையாங்கிள் பிளாக் மட்டும்தான் இருக்கும், அதில் ஒரே ஒரு ரூம் சத்குருவோடது, மீதியிலெல்லாம் வாலண்டியர்ஸ் தங்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஒரு கூரை போட்டு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து ஜஸ்ட்டு ஷீட்டு தான் இருக்கும். அதில் தான் நாங்கள் எல்லாருமே படுத்துப்போம். நாங்கள் எல்லோரும் அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். லேடிஸ் மட்டும் தானே பாவ ஸ்பந்தன ப்ரோக்ராமுக்கு, சமயமாக்கு மட்டும் ஜென்ஸுக்கு தனியாக கட்டி போட்டுட்டாங்க, லேடிஸ் மட்டும் இங்கே ட்ரையாங்கிள் பிளாக்கில் வந்து யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி அந்த ஒரு இது தான் இருந்தது. அதனால் எனக்கு ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும், இந்த தடவையுமோ அந்த ஆதியோகியை வந்து நான் ஆல்ரெடி அன்றைக்கி பார்த்துருக்கேன். ஆனாலும் இப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம கண்ணு முன்னால் ஒரு இன்ஸ்டியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மாண்டத்துக்கு வரதை பார்க்குறத வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குமா. நான் வந்து வெறுமனே சொல்கிறேனே, அந்த ஒரு கொட்டகை மட்டும் இருக்கிறச்சே வந்திருக்கும், அவ்வளோதான். நான் எவ்வளோ 94னா 2004 14 30 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட், இவ்வளோ பேர். அப்போ வந்து நம்ம
சமயமாக வரும்போது 100 பேர் இருந்தோம். இப்போ இந்த ஹாலில் 15,000 பேர். 15,000 பேருக்கும் அவரால் கொடுக்க முடியுதுன்னா இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயமா? சாதாரண கிடையாதே. ஒரு 2 hours எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. பல மொமெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சத்குரு இப்படி இருந்திருக்கிறாங்க, இவ்வளோ ஸ்வீட்டாக உங்கள் கூடலாம் பழகியிருக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நிறைய நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி அக்கா. இதே மாதிரி இன்னொரு வாலண்டியரோட ஈஷாவோட பயணம், சத்குருவோட பயணம் எப்படி இருந்ததுன்றதை நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம்.